இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு விழிப்பு நிலையில் மேன்மை. ஒரு வேதாத்ரி அன்பரோட ஒரு நாள் வாழ்க்கை எப்படி தொடங்கும் அப்படின்னா, காலையில முழிக்கிறோம், சீரான உடற்பயிற்சி செய்யறோம், தவறாது காயக்கல்பம், அதன் பின்பு அகத்தவம் செய்கிறோம். இதற்கு சராசரியாக ஒரு 45 நிமிடம் உடற்பயிற்சி, ஒரு 3 நிமிடம் காயக்கல்பம் செய்றோம். ஒரு 20 நிமிடம். ஆகவே ஒரு மணி நேரம் 15 நிமிடத்திற்குள்ளாக நாம் எல்லாம் செய்து விடுகிறோம். இந்த நிலையில் நம்ம நாள தொடங்குறோம். வேதாத்ரி அன்பர்கள் தொடங்குறாங்க. அந்த நாள் எப்படி இருக்கும்? வேதாத்ரி அன்பர்களோட வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப அமைதியாகவும், ஆனந்தமாகவும் இருக்கும். வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கிறது இந்த உடல். இந்த உடல் வாகனத்தை வைத்துதான் இந்த உலகத்தை நம்மால் ரசிக்க முடிகிறது. ஆகவே உடற்பயிற்சி செய்வதால் பல நன்மைகள் நமக்கு இருக்கிறது. ஒரு 2, 3 நன்மைகள் மட்டும் பார்ப்போம். உடல்ல மிக முக்கியமான இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இருக்கிறது. கர்ம நோய்கள் ஏதாவது இருந்தால் அது படிப்படியாக சரியாகிறது. 3வதாக நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு நம்ம பாடியை ரீசார்ஜ் பண்ற ஒரு ப்ராசஸா இருக்குது. அடுத்தபடியாக காயக்கல்பம் செய்கிறோம். காயக்கல்பம் நாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதாவது இளமையாக இருக்க முடியும், நீண்ட நாள் வாழ முடியும், நல்ல சந்ததிகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க முடியும். 3வதாக அகத்தவம் செய்கிறோம். அகத்தவம் செய்யும் பொழுது மனமானது படிப்படியாக மனதினுடைய அழைச்சூழல் குறையும் பொழுது மனம் அமைதி அடைகிறது. இந்த அமைதி அடைந்த மனம் உடற்பயிற்சிக்கு பின் காயக்கல்பத்திற்கு பின் மனம் அமைதி அடையும் பொழுது அந்த வீட்டில் இருக்கும். இது குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப சரியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த கருத்து. அந்த அமைதியான மனநிலையில் அந்த வீடு அவங்க அணுகும் பொழுது அந்த வீடும், அவர்களை சுற்றி இருக்கிற கணவன், குழந்தைகள், மாமனார், மாமியார்கள், தாய் தந்தை இருந்தால் தாய் தந்தைகள், இவர்கள் முழுவதுமாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணோட மனம் ரொம்ப அமைதியான ஒரு சூழல்ல இருக்க வேண்டும். அப்ப அங்க மட்டும்தான் நம் வாழ்க்கை இருக்கா? எல்லோருக்கும் வீடு மட்டும்தான் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, வேதாத்ரிய வாழ்க்கையை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க? தான் இயற்கை சமுதாயம். நான் இந்த வீட்டில் மட்டும் நான் அமைதியாக இருந்தால் போதாது, இந்த சமுதாயத்தில் நாம் நட்பு நலம் காக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. சராசரியாக 200 விதமாக தவ முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தவ முறைகளும் எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் உடலுக்கு பயிற்சி கொடுத்துறாங்க, மனதுக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. ஆனா எந்த அமைப்பிலும் இல்லாத ஒரு சிறப்பான 2 பயிற்சியை நமக்கு மகான் கொடுத்திருக்கிறாங்கன்னா அது காயக்கல்ப பயிற்சியும் அகத்தாய்வு பயிற்சியும் கொடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் தவம்ன்றது இந்த காலம் மட்டுமா செய்கிறோம்? பல காலங்களாக, பல 1000 காலங்களாக எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய முனிவர்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல தவம் செய்வாங்க. ஆனா தவம் செஞ்சு முடிச்சுட்டு இருக்கும் போது அங்கு ஒரு சிறு விலங்கு, ஒரு நாய் கொஞ்சம் சத்தம் போட்டுச்சுன்னா, ஒரு குரங்கோட ஒரு உருமல் சத்தம் கேட்டுச்சுன்னா, கண்ணை விழித்து அந்த வினாடி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வேகமா சாப விட்டுறாங்க. 10 வருடம் 12 வருடம் அந்த செஞ்ச தவ பயிற்சி அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த சாபம் மூலமாக எல்லா எனர்ஜியும் அவங்க வெளியே தள்ளிடுறாங்க. அப்போ தவம் செய்தா கோபம் வரக்கூடாது, இப்படித்தானே நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முனிவர்கள் ஏன் கோபப்பட்டாங்க? முனிவர்களுக்கு ஏன் புரியல? நாய் அப்படின்றது அதனோட தன்மை அது குறைக்கதான் செய்யும். குரங்கு அப்படின்ற ஒரு தன்மை அது குதிச்சு குதிச்சு போய் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஏன் அவங்க மட்டும் அதை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்களுக்கு அகத்தவம் செய்த அந்த முனிவர்களுக்கு அகத்தாய்வு செய்ய தெரியவில்லை. ஆனால் அன்பர்களே, நாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் அகத்தவத்திற்கு பின்பாக நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பயிற்சி என்னன்னா அகத்தாய்வு பயிற்சி. இந்த அகத்தாய்வு பயிற்சியில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னையே அறிய முறை, சுய பரிசோதனை அப்படின்றாங்க. இந்த பயிற்சி ஒரு தெய்வீக பயிற்சியாக கருதுகிறது. ஏன் தெய்வீக பயிற்சி அப்படின்னு சொன்னானா, இது உண்மையை தேடி பயணிக்கும் ஒரு தெய்வீக பயணம். இதுவரை நம் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஐம்புலன்கள் வழியாக செயல்பட்டுட்டே இருந்தோம். அதனால் எப்பொழுதுமே நாம் ஒரு உணர்ச்சி வயமான நிலையிலேயே இருந்துட்டோம்.
அந்த உணர்ச்சிவயமான நிலையில இருந்த நாம் வேதாத்திரியத்திற்குள் வந்து எக்ஸசைஸ் செஞ்சோம், காயக்கல்பம் செஞ்சோம், மெடிடேஷன் செஞ்சோம், அகத்தாய்வு செய்யும் பொழுது அந்த உணர்வு நிலையை நோக்கி நாம் வந்து பயணிக்க தொடங்கிறோம். பொதுவாக சான்றோர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உலகை வெல்வது ஈஸி, நம்மை வெல்வது கடினம். இது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். உலகத்துல எவ்வளவோ சாதனைகள் எல்லாம் புரிகிறோம். ஆனால் நம்மகிட்ட நாம் வந்து வெற்றியாளர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு கேள்வி, ஏதோ ஒரு நெருடல் அப்படிதானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ உலகை வெல்ல தெரிஞ்ச நமக்கு நம்மை ஏன் வெல்ல தெரியவில்லை? அதற்கு திருமூலர் ஒரு பாடல்ல சொல்றாங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. என்னெல்லாமோ நம்ம வென்ற நமக்கு நம்மை வெல்வதற்கான அந்த அறிவை அறிந்த பின், அந்த அறிவை எப்படி அறிவது நமக்கு தெரியல. இதற்குத்தான் வேதாத்திரியம் நமக்கு வழி சொல்கிறது. தினந்தோறும் 2 முறை அகத்தவம் செய்யுங்கள். ஒவ்வொரு வினாடியும் அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கிறீர்கள், செய்து கொண்டே இருக்கும். முன்னை மாதிரி நம் வாழ்க்கை இல்ல. இந்த காலத்துல ஆண் பெண் 2 பேரும் வேலைக்கு போறாங்க, 2 பேரும் குழந்தைகளை பராமரிக்கிறார்கள், 2 குடும்பங்களையும் பராமரிக்கிறார்கள். இது தவிர அவங்களுக்கு விருப்பமான ஒரு கல்வி கத்துக்கிறாங்க, ஒரு மியூசிக் கத்துக்கிறாங்க, ஒரு கிளாஸ் போறாங்க, யோகா கிளாஸ் போறாங்க. இது எல்லாமே அவங்க பேலன்ஸ் பண்ணும். மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு வாழ்வை நோக்கி பயணிக்க, சாதனை நோக்கி பயணிக்கும் அவர்களுக்கு இந்த யோகத்தையும் சேர்த்து யோக சாதனையும் அவர்கள் கற்றுவிட்டால் என்ன ஆகும்னா, நம்மை நாமே வென்று அந்த முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். சாதனையாளர்கள் என்ன சொல்றாங்க? உண்மையாலுமே நம் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னா 3 விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த 3 விஷயம் என்ன? முதலாவதாக சுய தரிசனம் ஒரு மனிதருக்கு மிக முக்கியம். சுய தரிசனம் அப்படின்னா நம் மகான் சொன்னதுதான், அந்த அகத்தவம் செய்யும் பொழுது நமக்கு என்ன புரிகிறது? இறைநிலையிலிருந்து வந்த நான் இறைநிலையாக இருக்க வேண்டும். ஆனால் நம் பதிவுகள் காரணமாக நாம் பல லட்சம் ஆண்டுகள் வந்து நாம் விலங்கினங்களாதான் இருந்திருக்கிறோம். சில லட்சம் ஆண்டுகளாக மனிதர்களாக இருந்தோம். சில 1000 காலம் மட்டும்தான் வந்து சிந்தனையில் தெளிந்த, அறிவில் உயர்ந்த மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆகவே அடிப்படையில் நாம் இயற்பியல் ரீதியாக பார்த்தானா நாம் எல்லோரும் விலங்கினங்கள் தான். இந்த விலங்கின பதிவை சுமந்துட்டு இருக்கிற நம்ம இந்த அகத்தவம் செய்யும் பொழுது ஒரு உணர்வு நிலைக்கு வர்றோம். என்ன உணர்வு நிலை? அங்கிருந்துதான் வந்தோம், பதிவுகள் எல்லாம் சுமந்துட்டே வந்தோம். இங்கு மனிதர்களாக பிறக்கும் பொழுது இன்னும் பதிவுகள் தவறு செய்து செய்து, நம்ம தெரியாம தவறு செய்து செய்து இந்த பதிவெல்லாம் நான் சுமந்துட்டேன். இந்த பதிவிலிருந்து நான் வெளிவர வேண்டும் அப்படின்னு அந்த சுய தரிசனம் நமக்கு அகத்தவம் செய்யும் பொழுது கிடைக்கிறது. இந்த அகத்தவம் செஞ்சாச்சு, விலங்கினமா இருந்தோம், கட்டுப்பாட்டால் மனிதர்களாக மாறினோம். எப்படி கட்டுப்பாட்டால் மனிதர்களாக மாறினோம்? அந்த விழிப்பு நிலையை நாம் அடையும் பொழுது. அந்த விழிப்பு நிலை நமக்கு எப்படி கிடைக்கிறது? அகத்தவத்துல ஆரம்பித்த அந்த ஜேர்னி அகத்தாய்வு பண்ணும் பொழுது தெளிவான விழிப்பு நிலைக்கு போறோம். அந்த விழிப்பு நிலை இன்னும் மேம்பட்டு விட்டால், பக்குவப்பட்டால் நாம் தெய்வமாக மாறிவிடுகிறோம். நாம் பிறவியின் நோக்கம் என்ன? தன்னை உணர்தல், இறைநிலையை அடைதல். தன்னை உணர்ந்தாச்சு, நாம் தெய்வத்திலிருந்து வந்திருக்கும், அதே தெய்வத்தை நோக்கி பயணிக்கிறோம் செய்கிறோம். இந்த சுய பரிசோதனை அடுத்தது என்ன பண்ணும்? சுய பரிசோதனை நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணும் அடுத்து? இப்போ பேசிக் கிளாஸஸ் இருக்கிற ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கிற நிறைய அன்பர்கள் இருக்கிறீங்க. அடுத்த அகத்தாய்வு பயிற்சி அப்படின்றத நோக்கி பயணிக்க போறாங்க. அந்த அகத்தாய்வு பயிற்சியில நமக்கு முதலாக என்ன சொல்லி கொடுப்பாங்க? தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுப்பாங்க. அந்த தன்னை அறிதல் பொழுது சப்போஸ் இப்படி எடுத்துக்கலாமே, இந்த சுய பரிசோதனையில முதலாவதாக என்ன இருக்கும்? ஒரு ஃபீவர் வந்திருக்கு நமக்கு, 3 days அந்த ஃபீவர் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. நம்ம டாக்டர் கிட்ட போறோம். அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 நாள் கொடுத்த அந்த மெடிசன் இன்னும் உங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதனால நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போறோம், அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். அந்த பிளட் டெஸ்ட் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. திருப்பி எடுத்து டாக்டர் கிட்ட போறோம். அதை பார்த்து அந்த டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம். நீங்க வந்து உங்களோட
ஸ்லீப்பிங் டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம் நீங்க வச்சுக்கலாம். உங்க உணவு சரியா செரிக்காதனால தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பாடியில அக்யூமுலேட் ஆயிட்டு அந்த ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மந்த தன்மையினால தான் உங்களுக்கு எந்த மெடிசின்ஸ் வொர்க் ஆகல. பொதுவாக ஒரு பரிசோதனை வெளிப்பாட்டா வந்து டாக்டர் இத நமக்கு சொல்லுவாங்க. அவங்க சொன்ன உடனே நம்ம அத அப்படியே கேட்க முடியுமா? அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளோட வேலைக்கு அது வந்து ஒத்துப்போற ஒரு விஷயமா இருந்தா தான் பண்ண முடியும். அப்போ இந்த சுய பரிசோதனையில வந்து நம்ம பத்தின ஒரு அறிவு நமக்கு கிடைச்சது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்றோம்? சுய விமர்சனம் பண்றோம். என்ன விமர்சனம் பண்றோம்? இந்த நிலை வந்து என்னால் எந்த அளவு பாதுகாக்க முடியும்? இந்த வியாதிக்கும் நான் உண்ற இந்த உணவு முறைக்கும், இந்த மெடிசின்ஸ்க்கும் இந்த 3 எந்த பாயிண்ட்ல இணைந்து என்னை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்ம புரியிறோம். அது புரிஞ்சப்புறம் நம்ம வாழ்வியலை மாற்றத் தொடங்குகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தானா, நாம் உண்ணும் உணவானது சத்துக்களை உறிஞ்சிக் கொண்டு கழிவுகளை வெளியேற்றும். இதுதானே நடக்குது. அதே போல அகத்தாய்வு அப்படின்ற பயிற்சியில சுய தரிசனம் பண்ணோம். தன்னைத்தானே சுய பரிசோதனை பண்ணிட்டு, சுய விமர்சனத்துக்கு போம்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த குணங்கள், இது நான் அல்ல. இந்த துர்குணங்கள் எனக்கு சரியான விழிப்பு நிலை இல்லாத காரணமாக என்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தானா, என்னோட எண்ணம் தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது. இந்த எண்ணத்த நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தேன்னா, எல்லாமே சரியா இருக்கும். காலையில தவம் செய்யும் பொழுது அமைதியாக இருந்த அதே என்னோட மனம் என்ன ஆகுது, ஒரு 2 மணி நேரத்துல கொஞ்சம் அந்த எண்ணத்துல மாற்றம் வருது. ஒரு 4 மணி நேரம் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் ஆசையோட அளவு அதிகமாயிட்டே இருக்குது. ஒரு 6 மணி நேரம் ஆன அப்புறம், அதே நம் மனமானது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோபப்பட தொடங்குகிறது. அப்போ நம்ம இவ்வளவு நேரம் தவம் செய்து, அந்த நம்ம மன அலைச்சூழலை குறைத்து, நம்ம வாங்கின அந்த பிரபஞ்ச ஆற்றல் என்ன ஆகுது? கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல அப்படியே மாறத் தொடங்குகிறது. இது எப்படி நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இயற்கையெல்லாம் நம்ம ரொம்ப ரசிச்சுட்டே இருக்கிறோம். அப்படியே நம்ம டிராவல் பண்ணி இந்த மரம் எவ்வளவு அழகா இருக்கு, இந்த செடி எவ்வளவு அழகா இருக்கு, இந்த கொடி எவ்வளவு அழகா, பட் அத பாஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல அந்த பேருந்து நிற்கிறதா நம்ம நினைச்சுக்குவோம். நிக்கும்போது அதே மரத்த அப்படி ஒரு பாஸ் பட்டன் போட்ட மாரி டிரைவர் ஸ்டாப் பண்ண உடனே அந்த மரத்த பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. க்ளோஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அதே மாரிதான் நம் மனம் வந்து இந்த அகத்தவத்தினால நல்ல எண்ணங்களையே விதைச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த சூழல் காரணமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த பாஸ் பட்டன் அப்படின்ற அந்த அகத்தாய்வை நோக்கி நம்ம எப்ப திரும்புறோமோ, இந்த இயற்கையும் இந்த வாழ்க்கையும் நம்ம ரசிக்க தொடங்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, நாம் வந்து விழிப்பு நிலையில மாறிடும். விழிப்பு நிலையில மாறினா மட்டும் போதுமா அப்படின்னா, விளைவறிந்த விழிப்பு நிலை. இது செய்தால் இது விளையும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு வரும். ஆசைப்படலாம். ரொம்ப ஆசைப்படக்கூடாது. சினம் படணும். குழந்தைகள நல்ல விதமான வளர்க்கணும் அப்படின்னா, கொஞ்சம் அதுக்கு ஹோம்வொர்க் பண்ணும்போது சினப்படுற மாரி இருக்கும். ஆனா, அது எக்ஸ்டெண்டட் சினமா இருக்கவே கூடாது. 3வதாக அ அ எண்ணம் பேசிட்டோம், ஆசை பேசிட்டோம், சினம் பேச கவலை. சினத்திலயும் கவலையும் தான் அதிகப்படியான எனர்ஜி போகுது அப்படின்னு மகான் சொல்றாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த எனர்ஜிய ஏன் நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணணும்? ஆகவே கவலை அப்படின்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா நம்மள விட்டு ஒழிக்கணும் அப்படின்னு மகான் சொல்றாங்க. இறுதியாக நான் யார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம் வாழ்க்கை வந்து முழுமை அடைகிறது. நான் யார் அப்படின்னு நம்ம தெரியணும்னா, இந்த அகத்தாய்வுல இன்னும் போணும். மகான் வந்து ஒவ்வொரு விஷயத்தும் கிளியரா சொல்றாங்க. இன்னும் கிறிஸ்டல் கிளியரா தெரியணும்னா, நீங்கள் உங்களுக்குள் பயணிக்கணும் அப்படின்றாங்க. இந்த அகத்தாய்வு தொடங்கும் பொழுது முதலாவதாக என்ன பண்ணணும்னா, தன்னை அறிகிறோம். நான் யார்? அப்படியே எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம. இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஏன்னா, எனக்கே என்னுடைய குற்றங்கள் தெரிகிறது. நானே அங்கு நீதிபதியாக இருக்கிறேன். நானே எனக்கு அங்கு வாதாடிக் கொண்டும் இருக்கிறேன். என்னை நான் அறிய வேண்டும். என்னை அறியும் பொழுது எனக்கு அடிப்படையில என்ன தெரிகிறது? என்னிடம் சில குறைகள் இருக்கிறது. தன் குறைகளை உணர முடிகிறது. அந்த லோ ஃப்ரீக்வன்சில போகும் பொழுது, ஓ! நான் அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாதுல்ல.
கூடாதுல்ல, நான் அப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்ற அந்த விழிப்பு நிலை வருகிறது. அந்த விழிப்பு நிலை வந்த அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன தோன்றதுன்னா, இத திருத்தம் பண்ணணும். இது நல்ல விஷயம் இல்ல. இது எனக்கும் நல்லது இல்ல. என்னை சுற்றி இருக்கிற என் குடும்பத்தாருக்கும் நல்லது இல்ல. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல, அந்த திருத்தம் பெறுவதற்கான அந்த வழியை நோக்கி நாம் பயணிக்கிறோம். ஒரு வழி வகுத்துரும். எப்படின்னா, யார் என்ன செய்தாலும் எக்காரணத்திலும் நான் சினம் கொள்ள மாட்டேன். இந்த பயிற்சியை என் குடும்பத்திலிருந்து நான் தொடங்குகிறேன் அப்படின்ற ஒரு வழிய வகுத்துட்டோம். அந்த வழி வகுத்துட்டோம்ல, அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்னா, அந்த வழி வகுத்த வழியே வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்ம மனவளக்கலை அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சினம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு வீட்டுல போய் சினப்படக்கூடாது. அங்கதான் மகான் நமக்கு ஒரு செக் வைக்கிறாங்க. நீங்க குடும்பத்துல எல்லா பயிற்சிகளும் சக்சஸ் என்னன்னு பார்த்தனா, உங்கள் குடும்பம் அந்த ஆய்வு கூடம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வழி வகுத்திருக்கோம்ல, அந்த வழிவகுத்த வழியை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதெல்லாம் கேட்கும் போது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் நமக்கு வரும். எப்படி என்ன நானே குறைய அக்செப்ட் பண்ண முடியும்? இது வரைக்கும் என்ன நான் ரொம்ப பெருமையா தானே நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற போது அதையும் ரொம்ப எளிமைப்படுத்தி மகான் நமக்கு அனைத்தையும் அட்டவணையாக கொடுத்திருக்கிறார்கள். அட்டவணையாக நான் செஞ்சுக்கிட்டேதான் இருக்கிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதே, இது எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதே. எல்லாமே நான் செய்யறேனா, நான் சுய தரிசனம், சுய விமர்சனம், சுய பரிசோதனை எல்லாம் பட்டேன். என்னை நான் புரிஞ்சுட்டேன். என்னோட குறைகளை தெரிஞ்சாச்சு. திருத்தம் பெற வழிவகுத்தாச்சு. வழுத்த வழியே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்ற பொழுது, நான் யார் என்ற உயர் தத்துவத்தை புரியும் பொழுது நமக்கு என்ன புரியுதுன்னா, பதிவுகளின் தொகுப்பாக தான் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த பதிவுகளின் தொகுப்பை நாமே தான் சரி செய்ய முடியும். எத்தனையோ டியூஷன் போய் எத்தனையோ விஷயங்கள் கற்று எத்தனையோ கல்வியில உயர்ந்திருக்கிற நாம் இன்டியூஷனாக ஒரு விஷயம் நமக்கு தோணுகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப லாங் ஜேர்னி எடுத்திருக்குது இந்த ஆன்மா. அப்படி வரும் பொழுது பதிவுகளை சுமந்து வந்திருக்கிறது. இந்த டிராவல்ல வச்சுக்கோமே, அந்த டிராவல்ல நிறைய லக்கேஜ் நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ இறங்க போறோம் ஸ்டேஷன் அப்போ நம்ம கோ டிராவலர் சொல்லுவாங்க, நீங்க இறங்குங்க, உங்க லக்கேஜ நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சொல்லியிருப்பாங்க. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கும். அப்படிதானே? அப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த லக்கேஜ நம்ம வாங்கிட்டு என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாரும் வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். இதே மாதிரிதான் நாம் பதிவுகளை சுமந்து வரும் பொழுது நம்மளோட பதிவுகள், நம்ம யாரோ திட்டிருப்பாங்க, நம் மனம் வருந்தும்படி பேசியிருப்பாங்க, யாரோ நம்மை நோக்கி அதாவது தப்பான ஒரு கேள்விகளை நம்ம நோக்கி கேட்டிருப்பாங்க. அப்பெல்லாம் எத்தனை தருணங்களை நம்ம மனம் வெறுத்திருக்கிறோம். ஆனா இப்பொழுது அப்படி செய்கிறோமா? ஏன்னா நாம் வேதாத்திற்குள் வந்து விட்டோம். நமக்கு தத்துவங்கள் புரிஞ்சிடுச்சு. யாரோ என்ன திட்டுறாங்கன்னா அவங்க என்னோட பதிவை கழிக்க வந்திருக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் என்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா அவங்க மூலமா என்னோட பெரிய பதிவு கழிந்து விடுகிறது அப்படின்ற அந்த விழிப்பு நிலையை நம்ம அடையிறோம். அந்த விழிப்பு நிலை அடையறதோட வெளிப்பாடா மகான் நமக்கு உயர் தத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தானா, இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவரும் நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்தும். எல்லோரையும் வாழ்த்தணும். நம்ம பெற்றவர்களிலிருந்து, குழந்தைகளிலிருந்து, சகோதரர்களிலிருந்து எல்லோரையும் வாழ்த்தணும்னா நம்ம பதிவுகளை கழிக்கின்ற அந்த அன்பர்களை எப்படி வாழ்த்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கனிவோடு வாழ்த்துறோம். இதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா, நான் என்ற உயர் தத்துவத்தை, நான் யார் அப்படின்ற உயர் தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதால் தான். ஆகவே தினமும் இருமுறை அகத்தவம் செய்தாலும் ஒவ்வொரு நொடியும் அகத்தாய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை எல்லா காலங்களிலும் நமக்கு தேவைப்படுகிறது. மனம் ஒரு வருத்தப்படும் பொழுது, எதிர்பாராத வாழ்க்கையில் சில இழப்புகள் ஏற்படும், ஒரு துயரம் நமக்கு ஏற்படும் போதெல்லாம் நமக்கு என்ன புரிய வேண்டும் அப்படின்னா, இந்த நிலையை நான் கடந்து வர வேண்டும். இப்படி நடந்துடுச்சு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும் அப்படின்ற கண்டினியூஸ் அவேர்னஸ், கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மகன். அந்த நிலை இருக்க வேண்டும். இந்த விழிப்பு நிலையை பற்றி ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். பிலிப் அப்படின்ற ஒரு
கிங். நம்ம எல்லாருக்கும் அவர் யாருன்னு பின்னாடி தெரியலாம். அவர் கிரீக்ல இருந்து ஒரு கட்டுக்கடங்காத குதிரையை வாங்கினாராம். அங்க இருக்கிற வீரர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்தாங்களாம். இந்த இந்த குதிரையை யாரு அடக்குறார்களோ அவர்கள் தான் என்னோட படை தளபதியா இருக்க முடியும் சொன்னாங்க. பல வீரர்கள் அந்த குதிரையை அடக்கி 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 பார்த்தாங்கன்னா யாராலையும் அந்த குதிரை அப்படின்றது வந்து அடங்க முடியவே இல்லையாம். அங்க இருக்கிற 13 வயது சிறுவன், அதாவது அந்த பிலிப் அப்படின்ற அரசனோட மகன் வந்து அந்த குதிரையை நான் அடக்குறேன் அப்பா அப்படின்னு சொன்னாராம். அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டான். குதிரையோட உயரம் கூட இருக்க மாட்டியே, உன்னால எப்படி குதிரையை அடக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப இல்ல நான் அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு குழந்தை 13 வயது குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குதிரை இருக்கும் திசைக்கு ஆப்போசிட்ல அந்த குதிரையை வந்து தேடிச்சான். திருப்பி நிக்க வச்சுதான். அதாவது சூரியனை பார்த்து அந்த குதிரை நின்றுருக்கு. அந்த நிக்கும் போது என்னாக அந்த குதிரையோட ஷேடோவை பார்த்து அந்த குதிரை மிரண்டு மிரண்டு பயந்துருக்கு. ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுச்சா, அதை ஆப்போசிட்டா நிக்க வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதனோட கடிவாளத்தை வந்து அப்படியே புடிச்சிடுச்சான். அப்படியே புடிச்சிட்டு இந்த குதிரையை வென்றுட்டு அது மேல ஏறி இருக்குது. அது போலதான் இந்த குழந்தை வந்து ஒரு 20 வருடம் சென்ற பின்பு இந்த உலகமே போற்றும் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு இன்றளவும் நினைவுக்கு இருக்கிற அந்த கிங்காக தான் அந்த குழந்தை பிற்காலத்தில் போற்றப்பட்டது. அது போலதான் நம் வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் விழிப்பு நிலை தவறுகிறோமோ அப்ப நம்ம என்ன பண்ணா 360 டிகிரி நம்மள வந்து வேதாத்திரியம் திருப்பிடுது. ஒரு விஷயத்த நீங்க இப்படி பாக்குறதுக்கு பதிலா இப்படி பாருங்க அப்படின்ற அந்த அறிவை, இந்த அயராத விழிப்பு நிலையை நமக்கு வேதாத்திரியம் கத்துக் கொடுத்துகிறது. இறுதியாக இதை ரொம்ப சிம்பிளா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இன்றைய வாழ்க்கைக்கு இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தானா, நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கிறோம். அப்படித்தானே? ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி நம்ம லைஃப நம்ம நினைச்சுக்கோ. நாம எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் எல்லாம் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் அட்டாக் ஆகுது. அந்த வைரஸ் அட்டாக் ஆன சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணி அப்பப்போ அதை கிளியர் பண்ணிட்டே இருக்கும். அது போல வேதாத்திரியம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஆன்டி வைரஸ் நம்ம பாடியில போடும் பொழுது உடற்பயிற்சியாக, காயக்கல்பமாக, அகத்தவமாக, அகத்தாய்வாக நாம் செய்யும் பொழுது நம் உடலில், மனதில், எண்ணத்துல உள்ள அந்த வைரஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். இந்த வைரஸுக்கு கேரண்டி வந்து வேதாத்திரியம் கொடுத்திருக்கிறது. நீங்க இது பண்ணும் பொழுது இது நடந்துட்டே இருக்கும்ன்ற வேதாத்திரியம் கொடுத்துருச்சு. பட் வாரண்டியை மெயின்டைன் பண்ற கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. இறுதியாக மகரிஷியின் ஒரு கவிதையுடன் நிறைவு செய்து கொள்ளலாம். தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள். எனது நான் எனும் 2 சொற்களுக்கு ஏற்புடைய கருத்துணரும் தகமை கிட்டும். உனது சொல் செயல் என்ன குறைகளை போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள். தினம் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நாம் தற்சோதனை செய்து கொண்டே இருக்கும். அந்த தற்சோதனையின் பயனாக விழிப்பான ஒரு வாழ்வை கிடைக்கும். இந்த விழிப்பு நிலை மேன்மை அடையும் பொழுது நாமும் சமுதாயமும் உணர்ந்து மகானின் கனவாகிய தனிமனித அமைதியில் இருந்து தொடங்கி உலக அமைதிக்கு நம்மால் ஆன சிறு உதவி செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.